ஜிடி ஜிடி ஆகாதுன்னா சிஎஸ்கேக்கும் ஜிடி ஆகாது. நமக்கு சிஎஸ்கேக்கும் ஜிடி அகேன்ஸ்டாவும் ஆமா ஜெயிக்கிறானுங்க. லாஸ்ட் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி மேலே போயிடலான்னு பார்த்தா அப்பயும் ஜெயிச்சிடறானுங்க பைத்தியக்காரனுங்க. ஸோ லைக் இந்த இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு மேட்சோட ரிவ்யூமே பார்த்துருந்தோம். லைக் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு நல்ல வேலிடான ஒரு கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் முடிக்கும் போது அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வரேன். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர் மேட்ச் இதுவும் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டு மேட்சுமே மந்தி நடந்த எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆருக்கும் ஈவினிங் நடந்த பஞ்சாப் vs ஜிடிக்கும் ரெண்டு மேட்சுக்குமே சேர்த்து வந்துட்டு ரிவ்யூ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் பிச் மீடியாவில் வந்துட்டு அவரும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட வீடியோஸும் நிறைய யூடியூப் நிறைய கிரிக்கெட்டை பற்றி ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பிச் மீடியாவிலையும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா அவரோட வீடியோஸும் கண்டினியூஸாக பாருங்கள். நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து பேசுவார். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ரோஹித் ஐபிஎல் ஃபேன் இருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு பத்து வந்துட்டு என்னால் கூட்டு வர முடியல. ஏன்னா அவனுக்கு இன்றைக்குமே வந்துட்டு நேற்று ஒர்க் பண்ணனால இன்றைக்குமே தலைவலியாமா. சரி அவன் வரானோ வரலையோ அவனுக்காக ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், அதை மட்டும் போட்டுடுறேன். காப்பிரைட்ஸ்லாம் வராது இல்லை, ஏன்னா நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், காப்பிரைட்ஸ் வராது. யாரோட பாட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன் வராது வராது. பத்து இது சாங். ஆனா அந்த கணக்கு பொட்டு போய்ப்பான்ல அவன் ஸோ பத்து மனம் மனம் மாறு மனம் திருந்து அடுத்த ஐபிஎல் பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பத்து உள்ள இருப்பான். அவ்வளவுதான், அவருக்கு சீசனே படுக்கப்பட்டுச்சு அவ்வளவுதான். ஸோ இது ஆர்ஆர் vs கேகேஆர் மேட்ச். ப்ரோ என்ன ப்ரோ இந்த ஜெய்ஷா என்ன ப்ரோ வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கான்? ஆக்சுவலி இப்ப என்னன்னா இந்த மிட் சீசன் பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும் ப்ரோ. நம்ம ஆக்சுவலா அது ஒரு தனி வீடியோவை கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் யார் குவாலிஃபை ஆகுவா என்னன்றது டிஃபரெண்டா தான் போகுது கேம். பட் நான் வந்துட்டு ஒன்னு சொல்றேன் ப்ரோ, எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு இன்னைக்கு நான் ஜெயிச்சிருந்தேன்னா இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன்னு தெரியல. பட் நான் இப்போ சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு டஃப் தான் ப்ரோ. நான் ஏன் தெரியுமா சொல்றேன், பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்கு அவனுக்கு, ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்கு, சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் இருக்கு, ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்கு. 4 மேட்ச் தான் எஸ்ஆர்ஹெச் இருக்கு. ஸோ என்ன தெரிஞ்சு டாப் 2 பஞ்சாப் ஆர்சிபி வந்துட்டு மேட்ச் பயங்கர டஃபா இருக்கும். இல்ல ப்ரோ இப்ப என்னன்னா டாப் 2 ஒரு பெரிய இதா ஆமா 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 கான்சிக்வன்ஸா தான் இருக்கு. ஸோ வந்துட்டு நிறையவே வந்துட்டு மாறுறதுக்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்கு. இவன் பொறுத்த வரைக்கும் ஹெட்டு தான் ப்ரோ. ஹெட்டு வந்துட்டு ஃபைனலி பேக் டு ஃபார்ம் வந்துட்டான். ஹெட்டெல்லாம் வந்துட்டு அவனை நிறுத்தவே முடியாது. பார்த்தீங்கன்னா 28 பால் 61 ரன்ஸ். அவன் ஆடினாவே அந்த 200+ ஸ்ட்ரைக் ரேட் தான். லாஸ்ட் வீடியோ அதான் ப்ரோ கவர் பண்ணது. ஒன்ஸ் அவன் ஃபார்ம்க்குள்ள கெட்டு நாயிட்டான்னு வச்சுங்களேன், அண்ட் கேன் ஸ்டாப் ஹிம். அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் அவன் இருப்பான் எப்பயுமே. அதான் சொல்லிட்டு அவனை ஃபார்ம் கொண்டு வர வச்சுட்டா என்னன்னா எவனாலுமே நிப்பாட்ட முடியாது. அபிஷேகாச்சும் ஒரு மேட்ச் அப்போ ஒரு மேட்ச் டவுன்ன்ற மாதிரி இருப்பான். இவன் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பான். அவனோட ஒரு இன்னிங்ஸ் மட்டும் தான் நீ நல்ல இன்னிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு. நிதிஷ்குமார் ரெட்டி இல்லாத ஒரு ட்ராபேக் ப்ரோ இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ அது வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவனோட அந்த 4 ஓவரும் ட்ராபேக்கு. அது இல்லாமல் பேட்டிங்லையுமே வந்துட்டு அவன் ஒரு 50-40+ அடிச்சிருவான். ஸோ அவனுமே வந்துட்டு ஒன்றுமே சொல்கிறது இல்லை. அவன் இல்லாதனால இன்னைக்கு அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடி வாங்கினானுங்க. என்ன ஒன்றுனா ஈஸியாக வந்துட்டு அதுவும் அந்த பேட் கமிங்ஸ் ஓவரை வந்துட்டு பின்னலன் பொழந்தான் பாருங்க ஒரு அடி. என்னடா அடி அதுப்பா, பிரிச்சு எடுத்து. பேட் கமிங்ஸ் என்ன பண்ணணும், பவர் பிளே இந்த சீசன்ஸ்லாம் பார்த்தம்போது எக்ஸ்பென்சிவா தான் ப்ரோ. பெட்டர் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணணும், மிடில் ஓவர்ஸ் மட்டும் டச் பண்ற மாதிரி பாத்துக்கணும். அது ஒரு ட்ரை பண்ணணும். ஏன்னா பவர் பிளே எல்லாமே இந்த சீசன் ஃபுல்லாமே ஆடிதான் வாங்கியிருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா மிடில் ஓவர்ஸ் எல்லாமே கண்டென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு 165 டார்கெட்லாம் இப்போ வந்துட்டு ஈஸியாக சேஸ் பண்ணிடுவானுங்க. அது ஒரு டார்கெட்டாக கூட மதிக்கல. எப்போ முடிக்கிறானுங்க அப்படிங்கிற பார்த்து தான் ஒரு இருந்துச்சு. ஸோ அஜின்கா ரஹானே வெல் பிளேட். ஃபின் ஆலன் வந்துட்டு கிளிக் ஆகிருந்துச்சுன்னா 10 ஓவரில் முடிய வேண்டிய மேட்ச் 18 ஓவர் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அவன் ஏர்லி விக்கெட் விட்டதுனால ரொம்பவே பின்னாடி வந்துட்டானுங்க. ரகுவன்ஷே வந்துட்டு கிட்டதை வந்து இந்த ரகுவன்ஷே, அப்புறமே சாய் சுதர்ஷனு, கெய்க்வாடு, இவனுங்க எல்லாம் ஒரே ரகம். நின்ட்டானுங்கலாம் வச்சுக்கோங்களேன், அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு மேட்ச் நின்ட்டானுங்கடா, அதுக்கப்புறம் 50-60 அவனுக்கு பக்கெட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டே போகலாம். ஸோ செம்ம பேட்டிங் வந்துட்டு ரகுவன்ஷை பொறுத்த வரைக்கும்.
என்ன வந்துட்டு லைக் ச சகிப் ஹுசேன் மட்டும்தான் ப்ரோ அவனுக்கு இதில் வந்துட்டு சூப்பராக எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அவன் ஒருத்த மட்டும் அவனோட பவுலிங்கை தனியாக பிரித்து வைக்கலாம். ஏன்னா 3 ஓவர் போட்டு 17 ரன்னு ஒரே ஒரு விக்கெட்டு வெறும் 5.60 எக்கனாமியில் போட்டிருக்கான். ஸோ வந்துட்டு அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அவனோட பவுலிங் மட்டும் ஒரு மாதிரி நமக்கு தனியாக தெரியுது. எப்படின்னா ப்ரோ அவனை ரொம்ப அசால்ட்டா ஒரு 1 or 2 பால்ஸ் மட்டும் தான் அவனை ரீட் பண்றாங்களே தவிர, அது ஆமாம் அந்த 1 or 2 ஷார்ட் பால்ஸ் மட்டும் தான் அவனை ரீட் பண்ணி அடிக்கிறாங்களே ஏதோ மத்த எந்த பாலுமே அவனை ரீட் பண்ண முடியல. பட் இன்னொரு விஷயம் என்ன இந்த இடத்துல இது பண்ணோம்னா, நமக்கு ஜிடியோட மேட்ச் நடந்துச்சு பாருங்க, அது எல்லாமே இவனுக்கு ஒரு லெசனா மாறி இருக்கு. ஆமாம் ருத்ராஜ் ஆடின இன்னிங்ஸ் இவனுக்கு ஆமாம் எல்லாருமே ஒரு லெசனா மாறி இருக்கு. அங்க இருந்து ஆர்சிபி ஜிடி எடுக்கும் போது ஆர்சிபி சொதப்புனது எல்லாருமே டக்கு டக்கு அவுட் ஆனது. இப்ப அதுல இருந்து என்ன பண்ணிட்டானது, லோ ஸ்கோரா கட்டையை போடன்ற முடிவு பண்ணிட்டானது. ஆமாம் ஆமாம் கட்டையை ஆமாம். போட்டு ஒரு ஸ்கோர் கொண்டு போனா போதும், கட்டையை போட்டு ஜெயிச்சா போதுன்ற மைண்ட் செட் பண்ணிட்டானு. இப்ப எல்லா டீமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைக் வந்துட்டு பேட் கமிங்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஈஷான் மலிங்காலாம் 3 ஓவருக்கே 42 கொடுத்துட்டான். ஸோ வந்துட்டு அது ஒன் பேட் டே தான் அவனுக்கு. இன்னைக்கு உள்ள ஈஷான் போயிடும். மலிங்குக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு பேட் டே தான். ஸோ இப்படி தான் இருந்துச்சு அவ்வளவு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு. லைக் ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு செகண்ட் மேட்ச்குள்ளே போயிடலாம். நீங்கள் செகண்ட் மேட்சை பார்த்தா ரொம்ப பேசணும்னு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ செகண்ட் மேட்ச். எனக்கு பார்க்கவும் சரி பயங்கரமான ஒரு மேட்ச். இனி ஏன்டா மியூட்டில் போட்டுட்டு இருக்க? இங்க சவுண்டா இருக்கா? அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் பார்க்கவே இல்லை, அதனால தான் அமைதியா இருக்கேன். சரி ஓகே ஓகே. லைக் செகண்ட் மேட்ச் வந்துட்டு போயிடலாம். செகண்ட் மேட்ச் வந்துட்டு ஜிடி விசஸ் பஞ்சாப். என்னடா இப்படி ஆகி போச்சு. அது அந்த எப்போ அந்த மீம் போட்டாங்களோ லாரி நிறுத்தாவிட்டால் நிறுத்தப்படும் சொல்லிட்டு அப்பையிலிருந்து அவனை 2 பேர் தோத்துட்டானுங்க. நல்லா தான் ப்ரோ விளாண்டானுங்க. நான் அவனுக்கு இதில் வந்துட்டு 2 பேர்த்துக்கு கிரெடிட் தந்தே அவனும். லைக் ஸ்டாயினிஷும் அப்புறமேட்டு அந்த அவன் பையன் ஒருத்த புதுசாக வந்து விளாண்டானே, அவன் பேர் என்ன ப்ரோ? ஸ்ரீயான் சூர்யான் ஷெட்டி. சுகன் சேவ் ஸ்ரீயான் அப்படின்னு ஷெட்டி சொல்லிட்டு ஒருத்தவங்க. மும்பை சேர்ந்த யங்ஸ்டரோ. செட்ஜி. செட்ஜி தானே? அதான் ஸ்ரீயான் சூர்யான் ஷெட்டி சூர்யான் மும்பை சேவ். சேர்ந்த விக்கெட் கீப்பர் யங்ஸ்டரோ. ஸோ ப்ரோ அவன் டேக் ஆஃப் பவுலர் டேக் ஆஃப் பண்ண விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ரபடாவை அடித்த மிட் வீக்கில் 6ஆக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸை தூக்கி வெளியில் அடிச்சதா இருக்கட்டும், அவன் வந்துட்டு சூப்பராக அடித்தான். ஃபியர்லெஸ்ஸாக ஆடினான். ரொம்ப நேரம் சாலிடா வெயிட் பண்ணான் ப்ரோ. ஒரு ஓவர் எந்த ஒரு டைட்டா கிடைக்குன்னு பார்த்தா அழகா ஃபிட் பண்ணான். உண்மையா சொல்றேன். அந்த அந்த அதுல இருந்தா அவனுக்கு கேமே மாறுச்சு. நெட் ரன் சாரி கரண்ட் ரன் 6.7 7.0 அந்த ஆமாம் ரேஞ்சில தான் இருந்துச்சு. அங்க இருந்து கேம் அவன் இவன் மானவ் சுதார் ஒரு ஓவர் டேக் ஆன் பண்ணான் பாருங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம். கம்ப்ளீட்டா கேம் மாறுச்சு அங்க இருந்து. ஸோ வந்துட்டு நம்ம சிராஜாப்பா இது எப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன இல்ல ப்ரோ, பவுலிங் சிராஜ் நல்லா சிராஜ். நல்ல bowling பண்றான் ப்ரோ. ஸ்டார்டிங் பிரியான் ஷாரியோட விக்கெட்லாம் அவனே கொடுத்த விக்கெட் தான் ப்ரோ. ஆமா ஆமா அவன் கொடுத்தது தான். பட் ஆனா அவன் எப்படி கூட 2 சுத்து ப்ரோ சுத்தி விக்கெட் அந்த கொடுத்துருக்கான். லென்த்ல போடுறதுனால தான் ப்ரோ தப்பு பண்றானுங்க. குட் லென்த்ல போடுறதுனால தான் பேட்ஸ்மேன்ஸ் தப்பு பண்றானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செம்ம பவுலிங். எனக்கு வந்துட்டு நம்ம சிராஜா இது அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. அவன் இப்பெல்லாம் 8 எக்கனாமி தாண்ட மாட்டேங்கிறான் ப்ரோ சிராஜ். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா மோஸ்ட் டாட் பாலே இப்போ சிராஜ் தான் போட்டுருக்கான். அவன் தான் ஃபர்ஸ்ட் தான் போட்டுருக்கான், அவன் தான் சிராஜ் தான் போட்டிருக்கான். கிட்டத்தட்ட 36 ஓவர் டாட் பால் மட்டுமே போட்டிருக்கான் சிராஜ். இல்ல ப்ரோ, அகைன் ஒரு பாயிண்ட் என்னன்னா, பிரியன் ஷாரியா ஒரு ரீட் பண்ற பேட்ஸ்மேன் தான் ப்ரோ. ஈஸியலி ரீட் பண்ற ஒரு பேட்ஸ்மேன் தான். அவனை 1 செகண்ட் ஈஸியா ரீட் பண்ணிடுறானு. எங்கெங்க மிஸ் பண்ணா அவன் அடிப்பானா அங்கேயே தான் போட்டு போட்டு ஒரு மேட்ச் அவன் அடிச்சிடலாம். வேற ஒன்றும் பெருசா அவன்கிட்ட இல்ல. ப்ரோ நான் லைக் அப்போ இன்னொன்று வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு மெயினாக பேசணும்னா ஸ்டார்டிங் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு 3 பேர் காலி ப்ரோ. கூப்பர் கான்லியும் அவுட்டு, லைக் பிரப்சிம்ரனும் அவுட்டு, பிரியா ஷாராவும் அவுட்டு. ஷேசர் நின்று கொண்டு போனான் ஓரளவுக்கு மேட்ச்சு. நேதன் வதேரா இம்பாக்டாக வந்துட்டு எந்த ஒரு இம்பாக்டுமே கிரியேட் பண்ணல. தலைவன் வந்துட்டு இம்பாக்ட் இல்லை. நேதன் வதேராக்கு பெரிய லைக் மேட்ச் டீமுக்குள்ளே கை வந்துட்டு வணங்காது. ஆமாம் நேதன் வதேரா டீமுக்குள்ளே கொண்டு வந்தானுங்க மறுபடியும். 6 பால் வந்துட்டு 0 ரன்னு. ஸோ எனக்கு இந்த ஐபிஎல்லே வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய ஐபிஎல்லாக இல்லைங்கிறதா நினைக்கிறேன். நேதன் வகைரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேட்சுமே நின்னும் கொண்டு போகலாம. இன்னொரு ஒரு விஷயம்னா, இந்த இடத்துல பஞ்சாபோட கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே பாராட்டிடணும். பிரேவா சசாங் சிங்க உட்கார வச்சு சூர்யன் ஆமாம் ஷெட்டியை கொண்டு வந்து அவனையுமே பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறானுங்க. பர்ஃபார்ம் பண்ணாங்கிறாங்க. தே ஹேட் சம் குவாலிட்டி. அவன் ஆமாம் வந்து அழகா கண்டுபிடிக்கிறானு, அதை கரெக்டா ஒர்க் பண்ண வைக்கிறானுங்க. பாண்டிங் தான் சும்மா ப்ரோ. அவனுக்கு அந்த இல்ல கம்மியா ப்ரோ, பாண்டிங். என்ன சொல்லுங்க, சாம்பியன் தான். அந்த இதுல சொல்லுவாங்க கோலமா கோகிலால ஒரு பையன் சொல்லுவான் நயன்தாரா பார்த்து, அப்படியே இங்க பாரு சூப்பரா இருக்கா ஆமாம் ஸ்டெப்ல பார்த்து இதெல்லாம் ஒரு மூச்சியா அதுதான் லைக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அவனை நின்னாவே அந்த ஆஸ்திரேலியன் வைப் தான் ப்ரோ. எனக்கு ஸ்டாயினிஸ் இருக்கிற வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அவன் அந்த பாட்டியுமே வந்துட்டு சரியான நாக்கு. ஒரு குரூஷியலான டைம்ல வந்துட்டு தைரியமா அடிச்சான் ஸ்டாயினிஸ். கேப்பை மட்டும் ஃபைன் பண்ணி பவுண்டரி எடுத்தான். ஆமா. எங்க மேக்ஸிமைஸ் பண்ணாமோ அங்க மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் அவனுங்க எனக்கு ஜிடி வந்துட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. திடீர்னு பார்த்தா கடைசி 3 மேட்ச் வேற மாதிரி தெரியுறானுங்க பவுலிங் பொறுத்த வரைக்கும். சிராஜி 7 எக்கனாமியில் போட்டுருக்கான் ப்ரோ. ரபடா 5 எக்கனாமி, ஹோல்டரு 5 எக்கனாமி. எனக்கு புரியலையே நீங்களாம் எங்கிறதுல வந்தீங்க அவனோட திடீர்னு இந்த நான் மாதிரி. முக்கியமா சொல்லணும்னா அவனோட மெயின் அடிஷன் இப்போ ஹோல்டர்.
ஆமா ஹோல்டர் தான் மாஸ் ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கான். இந்த சீசன் ஃபுல்லா பார்த்தோம்னா பிட்ச் எல்லாமே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுக்குது. ஆமா. எல்லா பவுலர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ், எல்லா டால் பவுலருக்குமே அது நல்ல அட்வான்டேஜா இருக்கு. அது எஸ்பெஷலி ஹோல்டருக்கு. ஐயோ, நறுக்குறான். லைன் அப்ல நறுக்கு போடுறான். ஸோ அதே தான் லைக் மதியமாச்சு 165, இப்போ வந்துட்டு 163 டார்கெட்டு. ஸோ பழைய இறங்குனானுங்க. ஐபிஎல் பாக்குற மாதிரி இருக்கு. ப்ரோ எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு ப்ரோ. லைக் பஞ்சாப் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு. ஏன்னு சொல்றேன்னா ஸ்டார்டிங் இவனுங்க 3 விக்கெட் தான் ப்ரோ. இந்த சாய் சுதர்ஷன், கில்லு, பட்லரு, இவனுங்க தான் இப்போவுமே பிரச்சனையா இருக்கிறது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் 57, கில் அவுட் ஆனாலுமே அவன் கொண்டு போயிடுறான். அங்கிருந்து ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு பட்லர் கொண்டு வந்துடுறான். இவனுங்க வந்துட்டு இந்த ஆனா 3 இது பேர் தான். வந்து நான் சொன்ன விஷயம் தான். அப்படியே லைட்டா ஸ்விங் ஆச்சுன்னா தலைவனுக்கு பால் வராதுன்ற மாதிரி கில்லு லைட்டா ஸ்விங் ஆனாலும் நீ விட்டுட்டான் கேம. ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு அவன் அவன் விருப்பப்படலனாலும் அவனை அவனை நீ விருப்பப்பட்டு ஆடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்கு. ஏன்னா ப்ரோ இதெல்லாம் ஆகலைன்னா உட்கார வச்சிருவானுங்க ப்ரோ. இந்த மாதிரி ஒரு நாக்கெல்லாம் வந்துட்டு நீ வின் பண்ணி தரல அப்படின்னா, ஏன்னா ஓவர்ஸும் இருக்கு, உனக்கு ரன் ரேட் ப்ரெஷரும் இல்லை. ஸோ 23 பாலுக்கு ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாரு இந்த இது வாஷிங்டன் சுந்தர். ஸோ சரியான ஒரு நாக் தான். அவன் வந்துட்டு ரொம்ப சைலண்டாகவே தான் இருக்கான். இன்னுமே வந்துட்டு குவைட் ஹைப்பிலாக தான் இருக்கு அவனுக்கு. ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு தடால் புடால்னு அடிச்சுலாம் ஒன்றும் கொண்டு போகலாம். ஆனால் என்ன பண்ணணுமோ நீங்க சொன்ன மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணதுல இருந்து ஒருத்தன் நின்னுறான், ஒருத்தன் நின்று மேட்சை கொண்டு போய் முடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதே ஃபார்முலா வந்து யூஸ் கட்டையை பண்ணிடுறாங்க. போடுறதுதான் பாக்குறானு ஒருத்தன் நின்று எங்கிட்டாச்சும் நிப்பாட்டி அப்படி அப்படிதான் இருந்தும் வரணும். வந்துட்டு கடைசியில மேட்ச் கைக்கு வரத மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. இது ஹர்தீப் சிங் லாஸ்ட் போடுறது மினிட் வரைக்கும் இவனுக்கு மேட்சுக்கு ஆன் போர்ட்ல இல்ல இவனுக்கு ஜிடிக்கு. இவனுங்களுக்கு எங்க ஒரு மொமெண்டம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நேரம் மொமெண்டம்லாம் இல்ல ப்ரோ. இவன் மார்க்கே என்சன் ரெண்டு பவுண்டரி அடிச்சான் வாஷிங்டன் சுந்தர். அங்க இருந்து லைட்டா அது நெட்ற இது ரெக்கவர் ரன் லைட்டா மூவ் ஆச்சு. அப்படியே 8-7 தான் இருந்துச்சு. அப்படி சிங்கிளா எடுத்து வரல கொண்டு வந்தேன். அப்படி பார்த்தா நீ லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க இந்த மேட்சை. நான் வந்துட்டு என்ன உண்மையா தெரியுமா இந்த இடத்துல பண்ணேன்? அவனுக்கு கிரெடிட்ஸ் தான் கொடுத்தானு. என்ன பிவிகேஎஸ் பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி. ஃபீல்டிங்லாம் செம்ம எஃபர்ட்ஸ் இன்னைக்கு எல்லாருமே. கூப்பர் கன்ல ஒரு கேட்ச் பிடிச்சான் தேசனும் ஒண்ணு. லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனாலும் மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்குறதுக்கு. மேட்ச் உண்மை செம நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு bro இருந்துச்சு. அது. ப்ரோ நான் எனக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும்னா லாஸ்ட் ஓவர் வந்துட்டு எனக்கு ஸ்டாயினிஸ் பதில் சகல் போயிருக்கலாமோன்னு தோணுச்சு ப்ரோ. இல்ல bro. அடிச்சிருவானுங்க. நான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேர் இருக்கானுங்க, ஒரு ஸ்பின்னர் கொண்டு வரது அவ்வளோ நல்ல ஐடியா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் போகலாம் ப்ரோ. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சகல் ஒரு தடவை பஞ்சாப்ல இருக்கும்போது கெய்லியும் கேஎல் ராகுலையும் வச்சு 3 ரன்னுக்கு போடுவான். ஃபர்ஸ்ட் பால் கெயில வந்துட்டு ஒரு பால் ஒரு குத்தி டேர்ன் அது பண்ணுவான், ஒரு 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 சான்ஸ் தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஷேசர் வந்துட்டு சகல்கிட்ட போவான்னு ஸ்டாயினிஸ் கிட்ட தூக்கி கொடுத்துட்டான். பட் அவனுமே நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான் அந்த ஓவர். ஆக்சுவலி ஸ்டாயினிஸ் எம்எல்சில பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் நிறைய நல்லா பவுல் பண்ணிருக்கான் ஆமா bro. ஆமா, அவன்கிட்ட அந்த யார்கர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் இருக்கு. பண்ணுவான். நீங்க அப்படி இப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சகல் பிரைம்ல இல்ல. அவன் ஆமா ஆமா. பிரைம்ல இந்த சகல அவனும் பிரேக் பண்ணானு பிரைம்ல இல்ல. ஸோ ஒரு இவனுக்கு டிசிஷன் கொஞ்சம் யோசனை எடுத்தா நல்ல டிசிஷன். நான் யான்சன் திரும்ப போவான்னு பயந்தேன். ஸ்டாயினிஸ் போயிட்டானுங்க. ஸோ நான் லைக் யான்சன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தான் இன்னைக்கு. ஸோ அதான் ப்ரோல ரொம்ப ரொம்ப வந்துட்டு 2 மேட்சுமே இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னைக்குமே அவ்வளோதான் ஃபன்னு வந்துட்டு இந்த பத்து அவனுங்களாம் உள்ள வந்தாங்கன்னா அவனுங்களை போட்டு அடிக்கலாம். 3 பேரும் சிஎஸ்கே இருக்கும்போது ஃபன்னு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் கிரிக்கெட்டிங் நாலேஜை பற்றி நம்ம இன்னொரு அதிகமாக பேசலாம். டிவிகே சார் பேட்டிங் ஒரு கம்ப்ளீட் மைண்ட் செட் இருந்துச்சு ப்ரோ. இம்பாக்ட் பிளேயர் ஒரு பேட்ஸ்மேன் கூட்டிட்டு வரக்கூடாதுன்ற மைண்ட் செட்லேயே தான் இருந்தானுங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ப்ளே பண்ணானுங்க. ஆமா அவனுங்க நம்ம வாங்கின தர்ம எல்லாம் பார்த்து இவனுக்கு கொஞ்சம் திருந்திட்டானுங்க இப்ப எல்லாருமே. நம்ம வாங்கின அடி எல்லாமே இவனுக்கு ஒரு பாடமா இப்ப இருக்கு. எப்படி டொக்கு இன்னிங்ஸ் ஆடணும், இம்பாக்ட் பிளேயர் பேட்ஸ்மேன் கூட்டிட்டு வராம எப்படி ஆடணுன்ற மைண்ட் செட்ல இப்போ வந்துட்டானுங்க. ஆனா இவ்வளவு நாளா நோட் பண்ணீங்களா, நீங்க கூட ஒண்ணு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா, ஸ்ரேயஸ் வந்து ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணாலும் எதுவும் சொல்ல மாட்டான், அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்கான். இன்னைக்கு ஆனா 2-3 இடத்துல நிறையவே டென்ஷன் ஆயிட்டான். தேவையில்லாம 2 ரிவ்யூ வேஸ்ட் பண்ணானுங்க. அது அவனுக்கு இஷ்டமே இல்லாம தான் எடுத்தானே போனானே. அதுவும் செகண்ட் ரிவ்யூ கூட ஓகே, சாட்டிஸ்ஃபைடா போன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சுத்தமா இதே இல்ல. எதுக்கு அப்படி அப்படி அப்பீல் பண்றானுங்கன்னே தெரியல. அவ்வளவு பிளேயரா அவுட்ன்ட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா ஆடுறானுங்க. அவன் ரொம்ப விஜயகுமார் விஷயத்தை தானே இது பண்ணாங்க. ரொம்ப கான்பிடென்ட்டா ஆடுறானுங்க. ஒரு ஒரு சுழல் இருக்குதான் ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் டாப் ஆஃப் த டேபிள்ல தான் இருக்கும், அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் ஆடினானுங்க லைட்டா சொல்ல போனா. லைட்டா அவனுங்களுக்கு அந்த ஏறிடுச்சு ஒரு மாதிரி. பாத்துக்கலாம் என்ன நடக்க போகுது. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவனுங்களுக்கு மழை வந்து அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கலன்னா சொல்லிக்கவே முடியாது. எல்லாருமே 12 பாயிண்ட்ல இருந்திருப்பானுங்க. எங்க இருப்போம் ப்ரோ? என்ன ப்ரோ தொடர்ந்து 5 12 12 12 12 இல்ல இல்ல, இது இப்ப இதுதான் வந்துட்டு டேபிள் பயங்கரமா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். டேபிள் இப்படி இருந்தாதான் செமையா இருக்கும். திடீர்னு எவன் உள்ள வரான் எவன் வெளியில போறேன்னு தெரியாது. லாஸ்ட் சீசனோட இந்த சீசன் திரும்ப பீக் ஆகுது ப்ரோ. நல்லா இருக்கு. 2020 ஒரு மாதிரி பீக் ஆச்சு பாருங்க. அந்த பீக் இப்ப அகைன் வருது. ஸோ வந்துட்டு லைக் மேட்சோட ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம
ஆர்சிபியும் பஞ்சாப்பும் ரன் ரேட் வச்சிருக்கானுங்க. ஸோ அவனுங்களா எதுவும் பண்ண முடியாது. மற்ற எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர்லாம் தூக்கிடலாம் ஈஸியா. அதான் வரேன் ப்ரோ வரேன். அங்க இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைக் அடுத்து பாசிட்டிவ் நெட் ரன் ரேட் நம்ம ஒரு ரன் ரேட் மட்டும் தான் இருக்கு. மத்த ஆமா எல்லாமே எடிட் ரன் ரேட்ல தான் இருக்கானு. இங்க இருந்து இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட we have a chance ப்ரோ, to get into the நான் playoff. ஒன்னே ஒன்று எழுதி தரேன் ப்ரோ. இங்க இருந்து சிஎஸ்கேக்கு எவன் பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ பண்ணலையானோ எனக்கு தெரியாது. ஆனா கெய்க்வாட் வந்துட்டு இங்க இருந்து எல்லா மேட்சுமே தலையை பர்ஃபார்மன்ஸ் பண்றான். அது நான் ஷுவரா நான் எழுதி தரேன். எங்க எனக்கு வேணா நான் வந்து எனக்கு சொல்றேன். தெரிஞ்ச ஒரு ஹோப் வந்துருச்சு. ஆனா எல்எஸ்டி கூட 2 மேட்ச் இருக்குல்ல, எனக்கு ஒண்ணு ஓகே, ஒண்ணு மட்டும் தான் எனக்கு இடிக்கிற மாதிரி இருக்கு. அது இதுல எக்கானால நடக்கிறதுனாலயா? கெய்க்வாட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன, நமக்கு 5 மேட்ச் இருக்குதா, 5 மேட்சும் பாருங்க அவன் என்ன ஆட்டம் ஆடுறான்னு மட்டும் பாருங்க. இல்ல ப்ரோ, கெய்க்வாட் மேல அவன் எனக்கு பயங்கரமா இதுக்கு நம்பிக்கை டச் இருக்கு. பார்த்தா நல்லா இருக்கு ப்ரோ. அகைன் இல்ல பழைய டீம் கெய்க்வாட் சைட்ல பாக்குறேன். நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் ஆப்போசிட் டீம் சைட்ல ஒரு டீம் ஒவ்வொரு மேட்ச் தான் ஓகே. அதான் எல்எஸ்டி கூட 2 மேட்ச் இருக்கு, 2மே அடிப்போங்கிறது. மும்பை கிட்ட என்ன நடந்துச்சோ அதுதான் எல்எஸ்டி கிட்ட நடக்கும். நம்ம அதுதான் பண்ண போறோம். ஒரு நம்ம ப்ரோ கிட்ட நாளைக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். மும்பை எல்எஸ்டி தான் ப்ரோ நாளைக்கு. ஆமா நாளைக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிடும் அதுதான் எப்படின்னு. கரெக்டான பாயிண்ட் இருக்கும். நாளைக்கு அது பார்த்தா தெரிஞ்சாலே ரீட் பண்ணு. கண்டிப்பா பார்த்தா ஸோ தெரியும் எப்படி இருக்கு உங்களோட எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ லைக் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு நான் ஒரு செக்ஷன் வைக்கிறேன்னு சொன்னேன். அதான் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே வந்துட்டு கௌதம் ப்ரோ வந்துட்டு ஒரு கோட்டு போடாத பத்திரிநாத் போட்டு தான். போடாத பத்தி பார்த்தேன். எனக்கு புரியலையே. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க தான் பேசுறாங்க. பேசுறவளை விட்டுட்டு பேசாதவளை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க. மிஸ்ஸிங் பத்து ப்ரோ வந்துட்டு வீடியோ வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சூப்பர் ப்ரோ, தலைவன் ஆதில் கம்பேக்கு, குட் வீடியோ. லைக் நேற்று ஆதில் வந்திருந்தாங்க. ஸோ ஆதிலுக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு ப்ரோ. ஆதில் வந்து இருக்கா? நிஜமாலுமே ஆதில் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆதில் வந்துட்டு நீ கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருக்கான், அவன் அடுத்தல போட்டுறேன். ஸோ அனிஷான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, பவுலிங் அசிஸ்ட் ஸ்ரீராம் சொன்னது ப்ரோ. இது மாதிரி அகில் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் நல்லா கொண்டு வந்திருப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு அகில் தான் கொண்டு வந்திருப்போம். தேவையில்லாத ஆணின்னு நினைக்கிறாங்க ப்ரோ. அகில வந்துட்டு தேவையில்லாத ஆணின்னு நினைக்கிறாங்க ப்ரோ. ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஓகே, பட் பிரசாந்த் வீரையும் குறை சொல்ல முடியாது. அவன் அடிச்சாலும் காமா தான் இருப்பான், பட் அகில் இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம டிசிஷன்ல பேசினது தான். நம்ம வந்துட்டு அகில் ஹுசேன் வந்துட்டு மஸ்ட், நம்ம பிரசாந்த் வீரா அகில் ஹுசேன் போகும்போது கண்டிப்பா வந்துட்டு நம்ம அகில் ஹுசேன் பக்கம் தான் போய் ஆகணும். அகில் ஹுசேன் கிட்ட வந்துட்டு பேட்டிங் எபிலிட்டியுமே நல்லா இருக்கு. ஸோ அது இன்னுமே நமக்கு அது யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் வரல, அவ்வளவுதான். மற்றபடி வந்துட்டு இஸ் ஆல்சோ குட் பேட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதான் ப்ரோ நானும் சொல்றேன். நேத்து ஒரு மேட்ச் டேஃபா சிஎஸ்கேன்றதால இது பெருசா தெரியாம ஹைலைட் ஆமா, அதேதான் அவங்களும் சொல்றாங்க. நேற்று எப்படியோ வின் எல்லா பண்ணிட்டோம். கேம்ஸுமே தெரியாது. அதேதான் அவங்க சொல்றாங்க, நேற்று எப்படியோ வின் பண்ணிட்டோம், நம்ம கொண்டு வரணும் அகில் வந்து அப்படிங்கிறாங்க. இவனுக்கு 160 டார்கெட், அகில் இருந்தா 140 135 முடிச்சிருக்கும். சீரியஸா அந்த 20 ரன் ஷார்ட் ஆயிருக்கும். இன்னொன்னு நீங்க சொல்றது அகில் ஒரு ஹிட்டர். லைக் அகில் நல்லா பேட்டிங் பண்ணுவான். அகில் வந்துட்டு கண்டிப்பா வரணும். பாப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்றாங்க. மஞ்சுளா பாரத் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ப்ரோ கார்த்திக் சர்மா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தட்டை சொல்லி கொடுக்கணும் ப்ரோ. ஆமா, தலையை வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருந்தான். ருத்ரகை கூட ஆன்ஃபீல்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தான், அதே தயவு செஞ்சு இங்க வேற சுத்தாத, பேட்டை சுத்தாதன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்டி கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிளேயிங் லெவல்ஸ்ல அகில மட்டும் பிரசாந்த் வீர்பால கொண்டு வந்தா டீம் பக்கா சூப்பர் ப்ரோ. டீம் செட்டில்டு, 7 பேட்டர்ஸ் அண்ட் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ். கரெக்ட் தான். அவர் எப்படி சொல்றாருன்னா, சஞ்சு ரூட், உருவில் பட்டேல், பிரவிஸ், கோஷ் ரூல்ட் அவுட் ஆயிட்டானா. ஓவர்டன் அகில் கோஷ் பதில ஒண்ணு இல்லை, குர்ஜிப்ரீத் சிங் சூப்பரா போடுவாரு. எனக்கு பிரச்சனையே இல்லை. கோஷை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போடுவாரு. ஸோ ஓவர்டன், அகில், 100, அன்சுல் கம்போஜி, முகேஷ் சௌத்ரி செம்ம ஸ்குவாட் தான். எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே கன்சர்ன் தான், ஒரே ஒரு சேஞ்ச். பிரசாந்த் இதுக்கு போல அகில் ஹுசேனை உள்ள கொண்டாதான் டீம் பக்கா டீம் அடிச்சுக்கவே முடியாது. குர்ஜம்னீத் மேல கூட டவுட் இருந்துச்சுன்னா ஆகாஷ் மதவானி உள்ள கூட்டிட்டு வந்துடலாம். ஸோ வந்துட்டு நிறையா அவங்க சொல்லியிருக்காங்க. 7 பவுலிங் ஆப்ஷன், 7 பேட்டிங் ஆப்ஷன், 6 பவுலிங் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஏர்லி விக்கெட்ஸ் போனால் சப்ரஸ் கானுக்கு உள்ளே கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. அதுவுமே நான் ஒத்துக்கிறேன். சப்ரஸ் கான் வந்துட்டு இம்பாக்ட்ஃபுல்லாக வந்துட்டு ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் வந்துட்டு நல்லாவே நமக்கு பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ ஏர்லி விக்கெட் விழுந்துச்சுன்னா சப்ரஸ் தேவை, இல்லைன்னா நமக்கு தேவையே இல்லை. எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, சர்ஃப்ராஸ் கைண்ட் ஆஃப் எப்படின்னா ஃபீல்ட்லயே ஒரு எனர்ஜி கொண்டு வருவான் ப்ரோ. ஆமா, இப்ப பாக்குற எல்லாமே அதான். என்னன்னா டீமுக்கு அது தேவை, அந்த வைப் இருந்தா. ஆக்சுவலி நேத்து மேட்சே பார்த்தோம்னா டீம் கோஆர்டினேஷன் சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி வைபா தான் இருந்தானுங்க. இவன் இருந்தா என்ன அடிஷனல் வைபா இருக்கும். அதானா தேவை டீமுக்கு. எப்பயுமே அது இருந்தோம்னா தான் ஒருத்தர் மாதிரி தலை. ஆனா நேத்து தூபே பார்த்தா மன சங்கடமா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி நோட் பண்ண 2-3 இதுல ரிவ்யூ எடுத்தாங்க. ஒரு வைடுக்கோ அதுக்கோ சம்திங் எல்லாரும் வந்துட்டாங்க. அவன் பாட்டுக்கு வந்து தூபே நின்று தான் இருக்கான். அவங்க கிட்ட யாரும் ஒரு ஆனந்த் ஆஃபா தான் இருந்தான். இல்ல லைக் வந்துட்டு எந்த ஒரு பிளேயர்ஸுமே வந்துட்டு ஒரு 2-3 மேட்ச் இந்த சீசனே அவனுக்கு சரியா போட. ஸோ அப்படிதான் இருப்பான். 2-3 தடவை கேம் காட்டும் போதே மூஞ்சி திருப்பிக்கிட்டானு தூபே.
ஸோ பார்ப்போம், அவனும் ஒரு கம்பேக் கொடுப்பான். அடிச்சு கொடுத்தவன் தான். இந்த சீசன் ஒன்றும் பண்ணல, நான் இன்னும் சொல்றதுக்கு இல்லை. சிரிக்கவே மாட்டானடா பிக்சர்மா. இன்னொருத்தர் இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இதுக்காக தான் தோனி வந்துட்டு தூபை இம்பாக்ட் பிளேயரா வச்சிருந்தாரு, இப்போ புரியுதா அப்படின்னு. கரெக்டான உண்மை அதான் ப்ரோ. உண்மை அவர் அதுதான். எங்க கண்டுபிடிச்சாருன்னு அந்த நெட்ஸ்ல பார்த்தா இருந்தேன். இவனுக்கு ஃபீல்டிங் வரது, இவன் ஃபீல்டிங் ஆமா. வழங்காதவே இவன் இம்பாக்ட்லயே ஆட வச்சிருவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அப்ப அவன் இருந்தது நார்மலான ஒரு பிளேயர், ஆவரேஜ் இந்தியன் பிளேயர் தான். இப்ப கரண்டா ஒரு சாம்பியன் பிளேயர். அதுக்குமே அது எப்படின்னா நமக்கு தெரியாதான விஷயம், பிசிசிஐக்குள்ள இருந்து அது டீடைல் இன்ஃபர்மேஷன் வரும். மெயின்ஸ்ல ஆட வை. ஏன்னா ம். 2024 வேர்ல்டு கப்ல இவனுங்க எல்லாமே இந்த ஜடேஜா தூபேரும் டாப் ஆஃப் த ஆர்டர் அனுப்புறதுக்கு ரீசனே பிசிசியோட ஆர்டர். ஸோ அனுப்புறது இவன் இது டீம் செலக்ட் பண்றதுக்குன்றதுனால அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் உள்ளேயே. ஸோ லைக் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வீடியோ வந்துட்டு நல்லா ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஃபாலோ பண்ணி அது இல்லாமல் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே நமக்கு வேலிடாக பாயிண்ட்ஸ் வந்துட்டு நிறையா எடுத்துகிட்டு வரதுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ கீப் கமெண்டிங். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வந்துட்டு அதை உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரும்போது எங்களுக்கு இன்னும் இன்றைக்கி பேசின மாதிரி அது ஒரு செக்ஷனாக வச்சு பேசினா நாங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட்டோட கொண்டு வரேன். மறுபடியும் நாளைக்கு வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு பத்துவையும் ஆதிலையும் கூப்பிட்டுட்டு வரேன். ப்ரோ ஓகேவா? இது ஒரு இந்த கண்டென்ட் மட்டும் பேசிட்டு போயிடுவோம். நான் இந்த ஆக்சுவலி பேச இருந்தேன். நீங்க நிறைய கவனிக்கிறேன்னு தெரியல, இவனுங்க குறிப்பிட்டு இப்ப அகைன் வந்து சூரியவன்ஷிக்கு அதிகமா பிஆர் கொடுக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. நிறைய இடத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் அவனை ஓவர் ஹைப் பண்ற மாதிரியே இருக்கு. இல்லை இது ஒரு இது இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா பண்றானுங்களா? இது என்ன ரீசன் ஒண்ணுமே புரியல. ப்ரோ, எப்படின்னா அது அது மத்த வந்துட்டு லைக் அந்த பிஆருக்காக பண்ணுறாங்களா எது பண்ணுறாங்களான்னு தெரில. பட் ஒரு ஒரு 15 வயசு பையன் வந்து அடிக்கும் போது ஆப்வியஸாக அது ஒரு நோட்டபிள் விஷயம் ப்ரோ தான் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், உண்மைதான் ப்ரோ, நான் இல்லைன்னு தான் சொல்ல ப்ரோ. அவனுக்கு ஒரு மாதிரி ரா டேலண்ட் இருக்கு, பவர்ஃபுல்லான டேலண்ட்லாம் இருக்கு, யாருமே இல்லைன்னு நீங்க சொல்லல. பட் என்னன்னா எல்லா இடத்துலயும் அந்த லீடிங் ரன் ஸ்கோர் பார்த்தா சரி, ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லா இடத்துலயுமே அவன் இருக்கான். அப்சல்யூட்லி எல்லா ஷூஸ்மே ஃபுல் பண்ணி வச்சிருக்கான். அவன் உண்மையா டேலண்ட் பிளேயர். ஆனா என்னன்னா அவனுங்க அந்த லிஸ்ட்ல அன்னைக்கு யாரை பேசணுமோ அதை விட்டுறானுங்க. இப்ப நேத்து இவன் ருத்ராஜ் இருக்கான், ருத்ராஜ் அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கானா அதை பேசாம விட்டுட்டு அங்க இருந்து அப்படியே நேரா சூரியவன்ஷிக்கு போறானுங்க. இவனுக்கு அந்த டாபிக் எழுதி தரான். ஏன்னா இந்த தமிழ் கமெண்ட்ல விராட் கோலி மட்டும் பேசுவானுங்களே, விராட் கோலி ஆ ஊ ஈன்னு வானுங்களே, அதே மாதிரிதான் இவனுக்கு இப்ப இங்கிலீஷ் கமெண்ட்ல சூரியவன்ஷி மட்டும் பேசுற மாதிரி இருக்கு. இல்லை அது அதோட ஒப்பீனியன் எனக்கு என்னன்னு தெரியல ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த டாப் ஆர்டர் ஃபைவ்ல இருக்கிறவங்க தான் எப்பயுமே அது பேசுறானுங்க. டிஃபால்ட்டாகவே வந்துட்டு டாப் ஃபைவ்ல யார் இருக்கானோ அவனுங்க தான் பேசுறாங்க. எந்தனாலனா இவன் கொஞ்சம் யங் டேலண்டடு நியூ கம்மர் அப்படிங்கறனால இவனை கொஞ்சம் ஓவரா சொல்றானுங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்துட்டு வேற எதுக்காகவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரா வர. எனக்கு எனக்கு என்னென்ன பயம்னா இவனை இப்படி ஓவர் ஹைப் பண்ணியே முடிச்சிருவானுங்களோன்ற பயம் வருது. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்ல இப்பதான் இருக்கான். இவனை இப்படியே ஓவர் ஹைப் பண்ணி இந்த பிருத்விஷாவை முடிச்சு விட்டானுங்களே, இல்ல இல்ல இவனையும் முடிச்சு விட்டுறானுங்களோன்னு பயமா இல்ல தான் ப்ரோ, இருக்கு. இந்த குதிரை ஓடும் ப்ரோ. இவனை பார்த்தாவே தெரியுது, இவன் இந்த குதிரைலாம் தாராளமா ஓடும். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு லாங் வே டு கோ. எங்கேயோ எங்கேயோ போக போறான்னா சூரியவன்ஷி, அது வேணா நல்லா தெரியுது. ஸோ கம்மி பால்ல ஆனா அடிச்சிட்டான் ப்ரோ. அவன் என்ன 1000 என்ன ரன். மாதிரி ஒரு சக்சஸ்னா ப்ரோ, அவன் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் ஜேமிசன் வந்து அவன் விக்கெட் அக்ரெசிவா செலிப்ரேஷன் பண்ற அளவுக்கு ஆமா. இருக்குன்னா ஈஸா காய் தான். இல்லைன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே ப்ரோ. லைக் இந்த வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா, வேற ஏதாவது? வேற இவன் இன்னைக்கு பஞ்சாப் ஓவரா பேட்டிங் மட்டும் லைட்டா வளர்க்கும், மத்தபடி பேட்டிங் அவனுக்கு எதுவும் சொதப்பல் தான். பாப்போம், பஞ்சாப்ல 2 தடவை கவுந்துருச்சு. அடுத்த தடவைலாம் கவுந்துச்சுன்னா அவ்வளவுதான், கீழே இறங்கிடுவானுங்க. ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்கு ஆசைப்பட முடியாது. அதான் இப்ப எல்லா டீமுக்கும் ஒரு ஃபைட்டிங் இருக்கு இங்க இருந்து. ஆமா ஆமா. எவனாலும் பிளே ஆஃப் வரலாம் அப்படின்ற ஹோப் ஃபைட்டிங் எந்த வருது. நாளைக்கு பார்ப்போம் கடப்பாறை என்ன நடக்கும், நாளைக்கு பார்த்தா தெரியும். அதான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ரோஹித். பார்ப்போம். பாய் 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 பாய்.